வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ரவின் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் பேக் டு ஃபார்ம்னு சொல்லிடலாமா? ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபீல்டிங்லாம் இன்னைக்கு தரமா இருந்துச்சு. பவுண்டரி லைன்ல கேட்ச், எல்லா கேட்சுமே எடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி எதுவுமே டிராப் பண்ணல. ஸோ அந்த ஷோல்டர்ஸ் பேசிட்டே இருந்தோமே, ஷோல்டர்ஸ் எல்லாம் எந்நேரமும் அப்படியே தான் இருக்கு. அந்த பிரேக், அந்த ஓவர் பிரேக்ல கூட ஹர்திக் பாண்டியா இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே இருக்காரு, நடந்துட்டே தான் பண்றாரு. ஸோ ஒரு வேற லெவல் ஒரு மேட்ச். ஓவர் டு ரஹ்மான் டிவிலியர்ஸ். சொல்லுங்க, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம், நமக்கே ஒரு ரிவெஞ்ச் இன்னைக்கு. The கடப்பாறை, the OG மும்பை இந்தியன்ஸ் found their combination, opponents be aware அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மேட்ச். அப்படியே ஃபர்ஸ்ட் மும்பைய கொண்டுட்டாங்க. ரபாடா வந்து மும்பைய ஃபர்ஸ்ட் கொண்டுட்டாரு. அப்புறம் என்னடா இது ஏதுடா அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சா அப்படியே சைஸா மூவ் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் ஸ்டோன் போடுறாங்க, அம்மால ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. குடோஸ் டு நமந்தீரை நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த இன்னிங்ஸ்ல. திலக் வர்மாக்கு பேட்ல படாத போது அவரு தான் ஆடி கொடுத்தாரு. அவர் அவுட் ஆனதுமே திலக் வர்மா மேல ஒரு இது இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் ஸ்லோவானதால தான் ஒரு ஷார்ட்ஸ் போய் அவுட் ஆனாரு. அதை பயங்கரமா கேபிட்டலைஸ் பண்ணி திலக் வர்மா அன்னைக்கு ஒரு நாக்கு ஆடினாரு பாரு. அந்த மும்பை இந்தியன்ஸ் தான் இவ்வளவு நாள் மிஸ்ஸிங்கா இருந்தாங்க. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு மும்பை இந்தியன்ஸை இன்னைக்கு நான் பார்த்தேன். அந்த ஃபயர் வந்து திலக் வர்மாட்ட பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 22 பால்ஸ்ல திலக் வர்மாவோட ஸ்ட்ரைக் ரேட் 80. அவர் அடிச்சிருந்த ரன்ஸ் ஜஸ்ட் 19 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் 22 பால்ஸ் அடிச்சிருந்த ரன்ஸ் ஜஸ்ட் 19. அடுத்த 23 பால்ஸ்ல 82 ரன்ஸ். உக்காலி கிரவுண்டே சும்மா சுத்தி சுத்தி காட்டினாரு. எல்லா ஆங்கிள் எங்க போட்டாலும் அடி, யார் போட்டாலும் அடி, சும்மா மரண அடி. ஹர்திக் பாண்டியா அந்த டைம்ல தான் வந்தாரு. ரெட் சிப் ஒண்ணு தூக்கிட்டு வந்து கெட்ட வார்த்தையில திட்டியே திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்ண வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆபரேஷன் ரெட் சிப் டிஸ்ட்ரக்டிவ் மோட ஒண்ணு போட்டாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா நெவர் ஸ்டாப்பிங் ஃப்ரம் தேர். சும்மா டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அகெயின் நான் சொல்றேன், ஆப்போனன்ட்ஸ் பி அவர், மும்பை இந்தியன்ஸ் பேக் இன் டு ஹண்ட். இதே ஃபார்முலாவை, இந்த காம்பினேஷன் பயங்கரமா அவங்களுக்கு ஃபைன் பண்ணிட்டாங்க. புதுசா கொண்டு வந்த கிறிஷ் பகத்தும் சூப்பரா இன்னைக்கு போட்டாரு. ஆக்சுவலி அவருமே இன்னைக்கு நல்லா போட்டாரு. அஸ்வினி குமார் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன் இந்த மேட்ச் ஒரு டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பயங்கரமான காம்பினேஷன் செட் ஆயிருக்கு. இது அப்படியே பிடிச்சி ஹோல்ட் ஆன் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் நோ ஒன் டு ஸ்டாப் மும்பை இந்தியன்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பூம்ரா விக்கெட் இன் ஃபர்ஸ்ட் டெலிவரி. அதுவும் ஒரு வேற லெவல் ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் டோட்டல் கேமே. ஏன்னா நெட் ரன் ரேட்டும் நெகட்டிவ்ல இருந்து டோட்டலா அப்படியே -1ல இருந்து இப்போ பிளஸ்க்கு வந்துருச்சு. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் எடுத்துட்டு போறது. என்ன ப்ரோ ஜிடி சொல்லியிருந்தீங்க, நேத்து ஜிடி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொன்னேன் திருப்பி அதான் ப்ரோ, நானே நினைச்சேன் எல்லா மேட்சும் லைக் நான் சேஃபர் சைட்லயே போறேன்னு வாட்டி இப்படி போலான்ட்டு போனேன். நல்லாதான் போயிட்டு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா 13 ஓவர் வரைக்கும் குரூப்ல ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஜண்டாவா ஓடிட்டு இருந்தாரு. இந்த சைட்ல இல்லடான்ட்டு அப்பதான் வந்து அப்படியே இப்படி திருப்பி விட்டாங்க. அதான் சொன்னோம்ல ப்ரோ, இன்னைக்குதான் தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி மும்பைக்கு நீ கை வச்சது எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் ஹர்திக் பாண்டியாவை குறை சொன்னவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து அவர் எப்படி சொல்றது ப்ரோ, அந்த மேட்சே வந்து இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து சொதப்பிட்டு தான் இருந்தாங்க. நமந்தீர் மட்டும் தான் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. அது வந்து ஹர்திக் பாண்டியா சொன்னப்ப திட்டுறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சேர் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் எப்பவுமே அந்த ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவர் காமா போயிட்டு காதுல சொல்றவர்லாம் இல்ல. அவர் எப்பவுமே கத்தி பேசுறவர் தான். எப்பவுமே இந்த அவர் வந்து லைக் அந்த அதான் ஆறான்றது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த மனுஷன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க சுத்தி யார் இருக்காரு என்ன இருக்காருன்னு பாக்குறதுலாம் இல்ல. அவருக்கு என்ன தோணுதோ அதை போல்டா சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு செகண்ட் அவர் காதுல போய் ஞாபகப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா, நீ இது கூட நீ என்னதான் பண்ணிருக்க, நம்ம இந்தியா டீம்ல வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், அங்க இருந்து வந்துட்டு நீயாவே நீ இல்லைன்றத சொன்னதை வந்து அவர் கிளியரா அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. எங்க போட்டாலும் அடிச்சிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கண்ட்ரோலே இல்ல. போலன்னு போலந்துட்டு இருந்தாரு. எங்கேயோ போய் எங்கேயோ முடிய வேண்டிய மேட்ச அப்படியே மாத்திட்டாரு அந்த கடைசி 5 ஓவர்ல. 2 பேர் தான் சேவ் பண்ணாங்க மேட்ச. ஒண்ணு நமந்தீர் இனிஷியல் ஸ்டேஜ்ல நல்லா செட்டப் பண்ணி கொடுத்தாரு. திலக் வர்மாவுக்கு நல்லா டைம் எடுத்தாடுறதுக்கு திலக் வர்மா அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணாரு. அவர் யூட்டிலைஸ் பண்ணது இந்த பெப்டாக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா வந்து அவ்வளவு ஹார்ஷா அந்த சென்ஸ் உன்னால இதை விட பெட்டரா பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க அங்கத் பாபா அவரோட அவரோட ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சது. அவர் சிரிச்சுட்டு தான் இருந்தாரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு அவரோட டாக் மூலயமா. அதுவும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கரெக்டா அந்த டைம் அப்புறம்
தூக்கி சாத்துன்னு 20 பால்ல 80 ரன் அடிச்சிருக்காராமா. என்ன மாதிரி இன்னிங்ஸ் இதெல்லாம், காலத்துக்கும் பேசுவாங்க அப்படி இருக்கு. ப்ரோவும் போனதுல சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பிகினிங்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து டியூல இருந்துட்டே இருக்குன்ட்டு. இன்னைக்கு கரெக்டா வந்து அதுவுமே சொல்ல போனா அப்படியே ஸ்டார்ட் ஆயிடல, அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருந்தது. ஒருத்தர் கீ கொடுத்து திரும்பி விட்டாரு, அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியல அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க போய் முடிய போகுதுன்றத அடுத்த மேட்ச்ல தான் பார்ப்போம். திலக் வர்மாக்கு ஐடியலான சிச்சுவேஷன், அவர் உள்ள வந்தது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஐடியலான சிச்சுவேஷன். இப்படிதான் அவரை யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா அவர் இனிஷியலா ஃபியூ பால்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், அதுக்கப்புறம் தான் அடிச்சு நவுத்துவாரு. ஸோ அந்த சிச்சுவேஷன் எனக்கு அவருக்கு செட் ஆச்சு. கொஞ்சம் செட்டில் ஆனோன்னு செம்மையா அடிச்சாரு. ஓவராலா எம்ஐ பேட்டிங்கே நம்ம சம்மரைஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம தீர அண்ட் திலக் வர்மா தான். கன்சர்னும் இருக்கு, ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். அகைன் சூரியகுமார் யாதவ் வந்து ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது. அப்புறம் ரோஹித் சர்மாவும் உள்ள வந்துருவாரு எப்படியும் டாப்ல. அப்புறம் இவங்க பேட்ல இருந்து ரன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மும்பை கொஞ்சம் திருப்பி ஒரு டெரிஃபிக் காட்டுறாங்க. ரைட் டைம்ல வந்து பீக் ஆயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ரைட் டைம் இந்த டோர்னமெண்ட்ல பீக் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை விசஸ் சென்னை அப்படிங்கும் போது ரைட் டைம்ல பீக் ஆயிருக்காங்க. அதுதான் மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே நீங்க வந்து ரூல் அவுட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் இன்னைக்கு. இந்தியோட பவுலிங் நம்ம இன்னைக்கு பெருசா மிஸ்டேக் சொல்ல முடியாது. இது பியூர்லி வந்து திலக் வர்மாவோட பிரில்லியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் 13 ஹவர்ஸ் சூப்பரா போட்டாங்க, அதுக்கப்புறமே நல்லா தான் போட்டாங்க. அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாரு திலக் வர்மா. அது எங்கிருந்து அந்த வெறி வந்துச்சுன்னு தெரியல, நல்லா ஏற்றி விட்டு போயிட்டாரு ஹர்திக் பாண்டியா. ஸோ அங்கிருந்து வேற லெவல்ல பண்ணாங்க. இன்னைக்கு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா ஜிடிக்கு அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க, அது ஒண்ணு இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் இல்ல. மிடில் ஆர்டர் இன்னைக்கு டெஸ்ட் ஆச்சு பேட்டிங்ல, அதையும் யூஸ் பண்ணிக்க முடியல. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இல்ல, ஸ்பின்னர் வாசி ஒரு ஓவர் போட்டாரு, ஆனா அதை அடிச்சுட்டாங்க. ஆமாமா 13 ரன் நல்லா போட்டாரு. ஸ்பின்னர் நல்லா பண்ணாரு. அவங்க வந்து சாய் கிஷோர் ஆடணும், பட் அவங்க வாஷிங் இவர் ரஷித் கான் இன்னைக்கு சூப்பராகவே போட்டார். ரஷித் கான் இருந்த வரையும் மேட்ச் செட்டிலே ஆகல, கொஞ்சம் இந்த தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்பின்னை எப்பவுமே திலக் வர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு தான். பட் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் திருப்பி வர ஆரம்பிச்சோன்னா அவரை கையிலே பிடிக்க முடியல, வச்சு நொறுக்கி எரிஞ்சிட்டாரு. ககிசோர் ரபாடா பத்தி பேசி அவனு சூப்பர் ஸ்பெல்லு போட்டாரு. ஆக்சுவலி இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எடுத்து மும்பை இந்தியன்ஸை பாக்கெட்லயே போட்டாரு. அதுக்கப்புறம் தவி குச்சி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெல்லு ககிசோர் ரபாடா. பால்லாம் இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கா போட்டாரு. லைனு லென்த் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரூமே கொடுக்கல. மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ்க்கு ஒரு டெரிஃபிக்கான பவுலிங் போட்டாரு ககிசோர் ரபாடா. அவரோட சவுத் ஆப்பிரிக்கன் டீம்மேட்டோட போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சவரோட விக்கெட்டே வந்து எடுத்தும் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சைன் ஃபார் ஜிடி. அண்ட் அசோக் சர்மாவுமே இன்னைக்கு நல்லா தான் போட்டிருந்தாரு. அன்டில் தட் லாஸ்ட் ஓவர் திலக் வர்மா போட்டு பேத்துன்னு பேத்துட்டாரு. அது வரையும் அசோக் சர்மாவும் ரொம்ப டீசெண்டா போட்டுட்டு இருந்தாரு. ஓவராலா ஜிடி பவுலர்ஸ் குறை சொல்ல இன்னைக்கு எதுவும் இல்லை. பட் எனக்கு என்னன்னா சாய் கிஷோரை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். சாய் கிஷோரால அந்த எக்ஸ்பேக்டரா தர முடியும். எக்ஸ்பேக்டர் பிளேயர் அவரு. அந்த ஒரு 4 ஓவர் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அவர் எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஓவராலா வந்து ஜிடி பவுலிங் இன்னைக்கு ரொம்பவே நல்லா போட்டாங்க. ஆமா, இதுதான் ஆக்சுவலா கொஸ்டின். நீயே சொல்லிட்டு ஜிடி பவுலர்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்றாங்க. ஆல்ரெடி இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க. வாஷிங்டனே யூட்டிலைஸ் பண்ண முடியலன்றப்ப எங்க கொண்டு வந்து சாய் கிஷோரை ஃபிட்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த சூரியகுமார் யாதவ் விக்கெட் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. சரியான பால், செமையா இன்ஸ்விங் ஆச்சு. அப்படியே 2 ஸ்டிக்கும் பறக்குது, அந்த மாதிரி இருந்தது. சரியான டெலிவரி அது. மற்றபடி சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஆனா போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ கூட நம்ம பிராட்காஸ்ட் சேனல்ல சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் சரியான பிக்கப். ஜிடியோட பேட்டிங்க்கு போயிடுவான். ஆட்டோல 3 டயரை கழட்டிட்டா அந்த ஆட்டோ ஓடாது. என்னைக்குமே ஓடுனதான் சரித்திரமும் கிடையாது. இன்னமுமே வந்து அவங்க வந்து ஷாருக் கான் கேப்பபிள் பேட்ஸ்மேன் தான். பட் ஐபிஎல் லெவல்ல வந்து 1-2 மேட்சும் அடிச்சிருக்காரு. இதுவரையும் அவர் பெருசா எதுவும் பண்ணதில்லை. அகைன் கிளென் பிலிப்ஸ் இன்டர்நேஷனல் நியூசிலாந்துக்கு பண்ணிருக்காரு. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஐபிஎல்ல வந்து அவருமே எதுவும் பெருசா பண்ணதில்லை. அவங்க மிடில் ஆர்டர் வந்து நம்ம நிறுத்தணும். நான் கேட்டேன், ஒரு 3 மேட்ச் முன்னாடி கேட்டேன், ப்ரோ கிளென் பிலிப்ஸ் ஆஸ் எ ஃபீல்டரா ரொம்ப நல்லா பண்ணுவாரு. இந்த இதுவும் ஜிடி மாதிரியான பேட்டிங் லைனப்ல வந்து ஒரு குவிக் நாக் ஆடுறது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகாது. அந்த டைம்ல அவங்க ஹோல்டரை யோசிக்கணுமான்னு கேட்டேன். நீங்க 2 பேரும் வந்து வாய்ப்பே இல்லைன்னீங்க. ஆனா போற போக்குல பார்த்தா கிளென் பிலிப்ஸ மாத்தணுன்ற மாதிரிதான் தோணுது. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஹோல்டர் வரணும். நான் ரபாடாக்கு பதிலா சொல்லிட்டு இருந்தேன். பட் ஹோல்டர் இந்த டீமுக்கு தேவை. ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த டீமுக்கு தேவை. அதை எப்படி கொண்டு வராங்கிறது அவங்களோட விருப்பம். எப்படியாவது கொண்டு வாங்கப்பா. இல்ல இப்பயுமே அதுதான் சொல்றேன். நீங்க பிலிப்ஸ் எடுத்துட்டு ஹோல்டர் கொண்டு வர முடியாது. பிலிப்ஸ் எடுத்துட்டு நீங்க ஹோல்டருக்கு பதிலா இன்னொரு பியூர் பேட்ஸ்மேன் தான் கொண்டு வரலாம். ஹோல்டர் கொண்டு வந்தா ஏற்கனவே மிடில் ஆர்டர் வீக்.
இன்னும் பெரிய வீக்கா தான் தெரியும். வேற ஹோல்டர் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வேணா யூஸ் பண்ணலாம். அவங்க டாப் ஆர்டர் கழட்டின உடனே முடிஞ்சு போச்சு. எனக்கு அங்கேயே தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சீக்கிரமும் இன்னைக்கு ரெக்கார்டிங் வந்துருவோம், இன்னைக்கு முடிச்சிருவோம்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் பயங்கரமா பவுலிங் ரொட்டேஷன் பண்ணி அவங்கள கண்டெயின் பண்ணி சோலியே முடிச்சு விட்டாங்க. ஜிடி பவுலிங் பேட்டிங் பத்தி பேச ஒன்றும் இல்லை. அகைன் அவங்க டாப் ஆர்டர் ஃபயர் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. வாஷிங்டன் சுந்தர் வந்து இன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று காட்டினாரு. மற்றபடி யாருமே ஸ்டெப் அப் பண்ணல, யாருமே பெருசா அடிக்கல. பேருக்கு வச்சிருக்காங்க திவாட்டியாவை, பேருக்கு ஷாருக் கான் வச்சிருக்காங்க. எங்கள்கிட்டயும் லோயர் லெவல்ல பேட்ஸ்மேன் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சிருக்காங்க. பட் அவங்கள்ட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டைம் அண்ட் அகைன் பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சமாவது ஸ்டெப் அப் பண்ணி, நான் அவங்களை ஜெயிச்சுலாம் கொடுக்க சொல்லல, அட்லீஸ்ட் ஒரு 160 170 வந்து தோத்து இருந்தாலாவது ஓகேப்பா அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கிற ஒரு தாட் வந்திருக்கும். பட் 100 டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது 100 கால் அவுட் ஆகும்போது தான் எனக்கு சுத்தமா புரியல அவங்களோட பிளானிங்க. கொஞ்சம் பெட்டரா ஆடி கொடுத்திருந்தாங்கனாலே அந்த நெட் ரன் ரேட் இருக்குல்ல, இவங்க வந்து க்ளோஸா கான்டெக்ட்ல இருந்துட்டே இருக்காங்க. 6th பொசிஷன் 5th பொசிஷன் அந்த மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நெட் ரன் ரேட் கொஞ்சம் ஆடி அது மைனஸ்ல போகாம இருந்தாங்கன்னா பிளே ஆஃப் யூஸ் ஆகும். அதுவும் கூட அந்த மிடில் ஆர்டர் பண்ண மாட்டாங்கன்றதுதான் டீம் ரொம்ப வீக்கர் சைடு தெரியுது. இந்த 190 199 190 பிளஸ் எல்லாம் வந்து இப்போ எல்லாமே ரெகுலரா எல்லா டீம்ஸுமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. 190 வந்து என்னதான் அவங்க பவுலிங் சொதப்பி இருந்தாலும் அவங்க மும்பைக்கு வந்து மொமெண்டம் கொடுத்திருந்தாலுமே 190 200 எல்லாம் இப்ப சேசபிள் டார்கெட் தான். இப்ப பஞ்சாபே போன மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த இது வந்து 190 பிளஸ் தான் அவங்க ஈஸியா தான் சேஸ் பண்ணிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கூட சேஸ் பண்ணல. அந்த மாதிரி இதுல வந்து அவங்க பேட்டிங் இல்ல, அவ்வளவுதான். பேட்டிங் அந்த அவங்க எந்த இதுல என்ன பிளான்ல போனாங்கன்றது தெரியல. ஆனா இப்போதைக்கு அவங்களால நீங்க சொல்ற மாதிரி யாரை எங்க குழப்பி எப்படி உள்ள மாத்தி போட்டாலுமே அந்த 200 சேஸ் பண்ற டீம் வந்து அவங்க அந்த 3 பேரு டாப் ஆர்டர் 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாம அந்த 200 இல்ல 180 பிளஸ் சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா தெரியுது. சாய் சுதர்சனும் வந்து அவரோட பெஸ்ட் டச்ல இல்ல. இப்ப லாஸ்ட் இயர்லாம் நம்ம பாத்துருக்கோம், மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் பேர் வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. மேட்ச் ஆன் மேட்ச் 30 பிளஸ் கண்டிப்பா அடிச்சுட்டு இருந்தாரு. இந்த வருஷம் வந்து ஒரு டிப் தெரியுது கண்டிப்பா அவரோட ஃபார்ம்ல. ஒரு கான்பிடன்ஸே கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எடுத்ததுமே விக்கெட் எடுத்து போறாரு. அவர் இனிஷியலா டைம் எடுத்து 4 மட்டும்தான் கிரவுண்ட்லயே அப்படியே கீழேயோட தான் ஆடுவாரு. ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா தூக்கி கையிலேயே கொடுக்குறாரு. அதுவும் ஒரு கன்சர்னா இருக்கு. திலக் வர்மா நம்பர் 4 நம்பர் 5ல வந்து டீமை கரை சேர்க்கிற அளவுக்கு அவர் 100 அடிச்சு கரை சேர்த்திருக்காரு இன்னைக்கு. அந்த மாதிரி யாரு இருக்கா ஜிடில? அதனாலதான் தோத்துட்டாங்க இன்னைக்கு. ஓகே, மூவிங்கா நம்ம எம்ஐ பவுலிங்ல போயிருவோம். இத்தனை நாளா விக்கெட்டே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஜஸ்பிரிட் பும்ரா நம்ம வேலு கூட சொல்லியிருந்தோம், அவர் வந்து அவரோட லைன் அண்ட் லென்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், அந்த அவே போற பால் அப்படி போனாருன்னா அவர் கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும்ட்டு அவர் யார்கர்ஸ் அண்ட் பவுன்சர்ல மட்டுமே டார்கெட்டிவா போடுறாருன்ட்டு. பட் இன்னைக்கு வந்து குடோஸ் ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டன் ஓப்பனிங்ல ஸ்விங் ஆகிறப்ப பால் எடுத்துக்கு ஜஸ்பிரிட் பும்ரா கையில கொடுத்தாரு. அண்ட் அதுக்கான பலன்னு தான் மும்பை அனுபவிச்சாங்க இன்னைக்கு. பயங்கரமா போட்டாரு சாய் சுதர்ஷன். ஃபர்ஸ்ட் பால்லாம் சூப்பரான பால், செம்மையா டெரிஃபிக்கா போட்டு விக்கெட் எடுத்தாரு. இன்னைக்கு ஆக்சுவலி 2 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஹர்திக் பாண்டியாவுமே பட்லரோட விக்கெட் எடுத்ததெல்லாம் பிக் மேட்ச் சேஞ்சிங் மொமெண்ட். நான் பட்லர் வந்து பும்ராக்கு அவுட் ஆவார்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆஃப் த சிலபஸ்ல வந்து எடுத்து விட்டாரு. இந்த ஓப்பனிங் பவுலிங் காம்பினேஷன் தான் எம்ஐ வந்து ஃபாலோ பண்ணணும். என்னதான் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ரன்ஸ்க்கு போயிருந்தாலுமே இந்தியன் டீமுக்கு ஒர்க் ஆன ஓப்பனிங் பவுலிங் காம்பினேஷன் எதுங்கும் போது இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்தாரு அஸ்வினி குமார், ஸ்டார் பாய் 2.0 சொல்லலாம். 2.0 3.0 எத்தனை பாயிண்ட் வேணா வச்சுக்கோங்க. ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். 4 விக்கெட்டு. என்ன மிஸ் ஆச்சோ பெரிய பெரிய கால் எடுத்தாங்க இன்னைக்கு. தீபக் சகர் அண்ட் ஷர்துல் தாக்கூரை, ஹம்சா அலி, மசாரிஸ் 2 பேரையும் வெளியில உட்கார வச்சுட்டு அவங்களோட ஸ்கவுட்டிங்ல பிலீவ் பண்ணி அவங்களோட யங் டேலண்ட்ஸ்ல பிலீவ் பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. கிறிஷ் பகத்தையும் அஸ்வினி குமாரையும் இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். 2 பேருமே நல்லா பண்ணாங்க. அஸ்வினி குமார் விக்கெட்ஸ்ல 4 விக்கெட் எடுத்துறாரு. கிறிஷ் பகத்துக்கு 2 ஓவரோட நிறுத்திட்டாங்க. அவருமே 5 எக்கானமில தான் போட்டார் அந்த 2 ஓவர். அதுவும் பவர் பிளேல போட்டாரு, சூப்பரா போட்டாரு. 2 பேருக்குமே கிரெடிட்ஸ் சூப்பரா போட்டாரு. அண்ட் சாண்டர் வழக்கம் போல அந்த நூல் கட்டி இழுத்து அவரும் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அல்லாஹ் கசம்பூர் டோட்டலாவே இன்னைக்கு எம்ஐக்கு தொட்டதெல்லாம் தங்கம் தான், சூப்பரா போட்டாங்க. ஆக்சுவலி பெரிய குட் சைடு என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து நடந்தது என்னன்னா, ஹர்திக் பாண்டியா அந்த 2வது ஒரு 18 ஓவர் கன்சீட் பண்ணார்ல, திரும்பி நான் 4வது ஒரு பால் தூக்கிட்டு வருவேன்ட்டு வர்றாம போதும் அப்படின்ட்டு அவர் கட் டவுன் பண்ணிட்டார்ல, அது ஒரு நல்ல மூமெண்ட். அதே மாதிரி அந்த விக்கெட் சரியான ஃபேவர்ல இருந்தது. மும்பை இந்தியன்ஸ் அந்த பேட்டிங்ல கொண்டு வந்த மொமெண்டம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் சூப்பரா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த கரெக்டா அது டவுன் த லெக் போற மாதிரி இருந்துச்சு. அம்பையர் கால் அந்த லக்கு கரெக்டா இன்னைக்கு ஃபேவர் ஆச்சு. சோ அது ஒண்ணு. கிறிஸ் பகத்துமே இன்னைக்கு போட்ட 2மே கிரிட்டிக்கலான ஓவர். பவர் பிளேல 4th ஓவரும் 6th ஓவரும் போடுறாருன்னா, அது டெபியூல போடுறாருன்னா யோசிச்சு பாரு எவ்வளவு ஒரு ப்ரெஷரா இருக்கும்னு சொல்லிட்டு. சுமன் கில் மாதிரி பிளேயர்லாம் வந்து
ஸ்ட்ரைக்ல இருந்தார் அந்த டைம்ல. ஸோ அவர் தான் கரெக்டா அந்த கேப்பை ஃபில் பண்ணி ஃபோர் அடிச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி பிளேயருக்குலாம் போடுறது வந்து போட்டு கண்டெயின் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவருமே ஒரு நல்ல அந்த டீசெண்டா போட்டார். சர்துல் தாக்கூர், தீபக் சகர்னு இருந்த இடத்துல இவரை கொண்டு வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படியே போகணும்னா என்னோட இது அட்லீஸ்ட் தீபக் சகருக்கு பதில் இவரை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சர்துல் தாக்கூர் கூட அப்படி இப்படின்னு போட்டு ஏதாவது விக்கெட் எடுப்பார் அடி வாங்கினாலும். பட் தீபக் சகர் டோட்டலாவே லாஸ்ட் 2 சீசன் வந்து வேலைக்கு ஆகல. சென்னையில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டி ஓடாதுன்ற மாதிரி தான் இருக்கு. கமலஹாசன் ஃபார் லாஸ்ட் சீசன் அவங்க ஆப்ஷன்ல இருக்கும் போதே கிளியரா தெரிஞ்சு எனக்கு இந்த ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும்னு இருந்தது. பட் லாஸ்ட் சீசன் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால ரூல்ட் அவுட். இந்த சீசன் சூப்பரா டெரிஃபிக்காக பெர்ஃபார்ம் பண்றாரு. ஹர்திக் பாண்டியாலாம் ஒரு பாலுக்கு சொல்லியிருப்பாரு செம்மையா போட்டுட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு கரெக்டா யூட்டிலைஸ் பண்றாரு. ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறாரு. அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி சாண்ட்னரு சரி அப்பா இவ்வளவு ஸ்லோவா ஒரு பவுலர் போட முடியுமாடா அப்படி இருக்கு. தூக்கி தூக்கி 75ல இழுத்து அடிச்சாலும் போவாது அப்படி விட்டுட்டு இருக்காரு. இல்ல மும்பை பவுலிங் பத்தி பேசுறப்ப ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு இன்னைக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். டீமா நல்லா பண்ணும் போது அவருமே கேப்டன்சில சூப்பரா பண்றாரு. பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே ஒர்க் ஆனிச்சு. இன்னைக்கு அவர் தொட்டதெல்லாம் தங்கங்கிற மாதிரி. இந்தியன் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஹோல்சம் மூமெண்டா இருந்திருக்கும். ரோஹித் சர்மா டக்அவுட்ல திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் என்ஜாய் பண்ணது. அப்புறம் விக்கெட் எடுத்தப்போ பூம்ரா, அந்த ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு லாஸ்ட் மேட்ச் தான் வந்து மேனேஜ்மெண்ட்குள்ள ஏதோ பிரச்சனை, பிளேயர்ஸ் யாரும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது டோட்டல் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே மனசு விட்டுருப்பாங்க. அவங்க வந்து இந்த மேட்ச்ல இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும், வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மொமெண்ட்ஸே அப்படியே பார்க்கும்போது நான் ராஜஸ்தான் ஃபேன் இருந்தாலும் மும்பை மொமெண்ட் அவ்வளவு என்ஜாயபுல்லா இருந்தது. ஓகே, இன்னைக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் நானும் வேலும் இன்னைக்கு வந்து மும்பை சொல்லியிருந்தோம். ஸோ +1 +1 21 நம்ம ப்ரோ வந்து ஜிடி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து அவருக்கு மைனஸ் பண்ணல, ஸ்டேயிங் ஆன் 17 பாயிண்ட்ஸ். எடுத்த டெசிஷனுக்கு -5ன்ற அளவுக்கு போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. நாளைக்கும் ஒரு நல்ல மேட்ச். அவங்களுமே ஒரு ரிடம்ஷன்ல தான் வந்திருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் அண்ட் டிசியும் ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை பீட் பண்ணிட்டு அவங்களும் ஒரு ரிடம்ஷன்ல வந்திருக்காங்க. போத் டீம்ஸ் லுக்கிங் இன் பாசிட்டிவ் நோட்டு. ஸோ நாளையோட மேட்சுக்கு யார் ஜெயிப்பான்ட்டு சொல்லிருங்க. ஹேப்பனிங் இன் ஹைதராபாத். சரி ஓகே, நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டிசி கம்ஃபர்டபுளா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ஒரு மேட்ச் தோத்தாதான் கொஞ்சம் டிப்ல இருக்காங்க. அந்த ஒரு மாதிரி கண்டினியூஸா தோத்துட்டு வராங்க. ஒன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதை அப்படியே பிடிச்சி போயிடுறாங்க. அது ஓவராலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான் டிசி. நான் கூட ப்ரிவியூல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தோணுச்சு. பட் அந்த 11s பார்க்கும்போது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓவராலாவே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எந்த டீம் எடுத்துட்டாலும் இப்ப பஞ்சாப் ஆர்சிபி தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொல்றோம்ல, அந்த டீமுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டிசி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி டிசி தான் நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா டிசி தான். நானும் டிசி ஒரு டெரிஃபிக்கான டீமா தெரியுறாங்க. நான் பிளே ஆஃப்க்கு ப்ரெடிக்ட் பண்ண ஒரு டீம், அவங்க ஜெயிச்சு வந்தா நான் ஹாப்பியா இருப்பேன். அண்ட் அகைன் அவங்களோட ஸ்பின் டியூவோ குல்தீப் அண்ட் அக்சர் பட்டேல் வெரி பிக் டியூ. அவங்க வந்து ஒரு ஆப்போனன்ஸை ரேட்டில் பண்ற அளவுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் பவுலிங் போட்டு தருவாங்க. அது ஒரு பிக் டியூ. அண்ட் அவங்க டெத் பவுலிங் பத்தி சொல்லவே தேவையில்ல. இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் டெத் பவுலிங் வச்சிருக்கிறது வந்து பயங்கரமா போட்டாங்க. போன மேட்சும் பார்த்தோம், அதுக்கு முந்தின மேட்சஸும் பார்த்திருக்கோம். சூப்பரா போடுறாங்க. அண்ட் அவங்களோட பேட்டிங் டெப்த், மில்லர் வராரு 7வதுல, அப்படி வச்சிருக்காங்க பேட்டிங் டெப்த். அதுக்கப்புறம் விப்ராஜ் வந்து அடிப்பாரு. விப்ராஜ்னா ஆக்கிப் நபியால அடிக்க முடியும் பெரிய 6, நம்ம இன்னும் பார்க்கல. அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் வச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் வித் டிசி. சீக்கிரம் பிரேம் ப்ரோ சட்டுப்புட்டுன்னு எஸ்ஆர்ஹெச் சொல்லுங்க. எஸ்ஆர்ஹெச் சொல்லலாம்னு இருக்கேன். எஸ்ஆர்ஹெச் போறோம் ப்ரோ. சொல்லுங்க. வேலிடேஷன்லாம் கிடையாது. நினைக்கிறேன்னா ஓகே 2 மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா 2 புது பவுலர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுமே வந்து ஹைதராபாத்ல ஆடுறப்ப அபிஷேக் சர்மாவுக்கு போன மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருந்தது. என்னதான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு வராங்க. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈக்குவலா போகும். என்ன இன்னைக்கு மாதிரி ஆகும் தெரியல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில எஸ்ஆர்ஹெச் பக்கம் போறேன். எனக்கு புரியுது. பாயிண்ட்ஸ் வந்து லீடிங் டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. சோ எங்க 2 பேருக்கு ஸ்டார்டிங்லாம் வந்து சேஃபா விளையாடிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே போய் என்ன ஆக போகுது, நடுவுல ஒரு 10 மேட்ச் தோத்தா பரவாயில்ல, இப்படி போலாம் அப்படின்ட்டு இருக்கு. தைரியமா போங்க. ஸோ வித் ஆல் தட் நம்ம நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். வியூவர்ஸ் இன்னைக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you in next video. Until then, bye from Rahman D. Villiers, Well Prajan and Praveen.